ஒரு ராஜா என்ன பண்ணுறாரு, எதிரி நாட்டோட போரிட்டு அந்த போரில் வந்து இந்த ராஜா தோல்வி அடைஞ்சிறாரு. இந்த தோல்விக்கு என்ன காரணம்னா, சரியான படைபலமும் இல்லை, இவர்கிட்ட நம்பிக்கை இல்லாத முக்கிய காரணமாக இருந்துச்சு இந்த தோல்விக்கு. இப்போ அந்த ஜெயிச்ச ராஜா என்ன பண்ணுறாரு, இந்த தோல்வி அடைஞ்ச ராஜாவோட தலையை சீவணும் அப்படின்னு சொல்லி உத்தரவிடுறாரு. இந்த தோல்வியடைஞ்ச ராஜா என்ன பண்ணுறாரு, தன்னோட உயிருக்கு பயந்து காட்டுக்குள்ளே போய் அங்கே ஒரு குகையில் தலைமறைவாக இருக்கார் இந்த ராஜா. அப்படி தலைமறைவாக ஒரு நாளில் 2 நாளில் கொஞ்ச நாளாகவே அந்த காட்டுக்குள்ளே இருக்க அந்த குகையில் தலைமறைவாக இருக்கார் இந்த தோல்வியடைஞ்ச ராஜா. கொஞ்ச நாளைக்கு பிறகு அந்த குகையில் அவர் ஒன்று பார்க்குறாரு. அந்த தோல்வியடைஞ்ச ராஜா என்ன பார்த்தாருன்னா, அந்த குகைக்குள்ளார சிலந்தி இல்லை சிலந்தி, அந்த சிலந்தி என்ன பண்ணுது, வலை கட்டுது. அந்த வலை எப்படி கட்டுதுன்னா, அந்த வலை கட்டிக்கிட்டே வருது சிலந்தி. அது கட்டிக்கிட்டே வரும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த சிலந்தி வலை அந்து போகுது, அருந்து போகுது. அந்த சிலந்தி என்ன பண்ணுது, மறுபடியும் முதலேருந்து கட்ட ஆரம்பிக்குது, மறுபடியும் அந்து போகுது, மறுபடியும் முதலேருந்து கட்ட ஆரம்பிக்குது, மறுபடியும் அந்து போகுது, மறுபடியும் முதலேருந்து கட்ட ஆரம்பிக்குது. கட்ட ஆரம்பித்து என்ன ஆகுதுன்னா, அந்த சிலந்தியோட வலையை கட்டிடுது. அந்த சிலந்தியோட வலையை கட்டி முடிச்சிருது. இதை பார்த்து அந்த ராஜாவுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அட, ஒரு சிலந்தி கூட ஒரு வலையை கட்ட எவ்வளோ பாடுபட்டு கட்டுது, நம்ம வந்து இப்படி ஒரு நாட்டுக்கு ராஜாவாக இருக்க நம்ம இப்படி தலைமறைவாக ஒளிஞ்சு இருக்கமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, இந்த குகையை விட்டு காட்டை விட்டு வெளியில் வராரு. வெளியில் வந்து தன்னோட மந்திரி, அமைச்சர், படத்தளபதி எல்லாரையும் ரகசியமாக வர வைக்கிறாரு. வர வச்சு எதிர் நாட்டோட போர் அறிவிப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. போர் அறிவிப்பு கொடுத்து அந்த நாட்டோட இந்த தோல்வி அடைஞ்ச ராஜா போய் என்ன பண்ணுறாங்க, அந்த எதிர் நாட்டோட போரிட்டு இந்த தோல்வி அடைஞ்ச ராஜா வெற்றி பெற்றாங்க, ஜெயிச்சிடுறாங்க. ஜெயிச்சுட்டு நாடு திரும்பிடுறாரு. இந்த ராஜா வெற்றியோட வர்றாரு. அப்போ தான் நினைக்கிறாரு, இது எல்லாத்துக்கும் காரணம் நம்மளோட நம்பிக்கை தான் முக்கிய காரணம் அப்படின்னு நினச்சாரு அந்த ராஜா. அதாவது நம்பிக்கை தான் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஆயுதங்கிறது மறுக்க முடியாத உண்மை. வாழ்த்துக்கள்.